கான்ட்ரவர்சி இருக்குன்னா ஒரு கொடியை பத்தி அந்த விளக்கமா சொல்ல விஜய் அவர்கள். ஆனா அது ஆப்பிரிக்கா யானை, அந்த பூ வந்து இந்த பூ இல்லை அப்படின்னு ஸ்பெயின் கலர் கொடி அப்படின்றாங்க. அதை பத்தி இதெல்லாம் தெரியல, அது ஒரு கொடி அவ்வளவுதான். அதுக்குள்ள போய்கிட்டு அதை டீ கோட் பண்ண வேண்டிய கான்ட்ரவர்சி வந்திருக்க தேவையில்லை. அதான் சொல்றேன்னு சொல்லியிருக்காருல, ஏதோ மாநாட்டில் ஏதோ சொல்றேன்னு சொல்லியிருக்காருல. அப்ப சொல்லும் போது கேட்டுக்கிற வேண்டியதான். அது ஆப்பிரிக்கா யானையா, ஒருவேளை இங்கே இறக்குமதி செய்யப்பட்ட யானையான்னு கூட நம்ம பார்த்துக்கிறோம். அதுலலாம் அவ்வளவு இல்லை. ஒரு கொடி என்னவா இருந்துட்டா என்ன, ஒரு கொடியினால வந்து நம்ம வாழ்க்கை தரமும் மாற போறது கிடையாது. அது ஒரு அடையாளம், ஒரு கட்சியினுடைய அடையாளம். அதனால அதுல என்ன வேணாலும் இருக்கலாம். யானை இருந்திருக்கலாம், சிங்கம் இருந்திருக்கலாம், புலி இருந்திருக்கலாம். அவ்வளவு டீகோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் திரைப்பட போஸ்டர் கிடையாது அதை டீகோட் பண்ணி சொல்றதுக்கு. அது ஒரு கொடி, அதுக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்கும். அர்த்தம் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க, அது இல்லைன்னா ஒரு அடையாளமா எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். பாத்தீங்களா, நான் விமர்சனமா பண்ணேன். நான் அதாவது தெளிவா சொல்றேன், மீண்டும் சொல்றேன். தமிழ்நாட்டில் ஃபார்முலா ரேஸ் கார் பந்தயம் வந்து தமிழகத்திற்கு எப்படி பெருமை சேர்க்கிறதோ, அதுக்கு சாலை வசதிகளை வந்து நீங்க செப்பனிட்டு சாலைகளை மறுசீரமைப்பு செய்றீங்களோ, அந்த சந்தோஷம் என்னை வந்து சேருகிற அதே நேரத்தில் வெள்ளக்கவி போன்ற மலை கிராமங்களுக்கும் சாலை வசதி செஞ்சு தர வேண்டியது அவசியமாகிறதுன்னு தான் கேட்கிறேன். நான் அப்படிதான் சொல்றேன். பின்னாடியும் அது குறித்து பேசப்படுகிறது. ஒரு மாநிலத்தின் முதல்வரே அதுல வந்து நேரடியா தலையிடுறாருன்னு சொன்னதுக்கு பின்னாடியும் அந்த செய்தியை ஊடகங்கள்ல பார்த்துக்கிட்டே இன்னொரு இடத்துல ஒருத்தர் அரங்கேற்றுறான்னா அவன் மனநோயாளி இல்லையா? அப்ப அவனெல்லாம் எப்படி விட்டு வைக்கிறதுன்ற நான் கடுமையான தண்டனை தான் இதற்கான தீர்வு. கொட்டுக்காளி படத்தை பத்தி பேசியிருந்தீங்கன்னா, ஆனா அது போடாத இயக்குநர்களே இல்ல, ஆனா மக்கள் வந்து திட்டுறாங்க தியேட்டர்ல. அப்போ இயக்குநருக்கு மட்டும் நான் தனியா ஏதாவது ஒரு சென்ஸ் இருக்கு? திரைப்படம் என்பது இங்க பாருங்களேன், சமீபத்தில் வந்த 2 திரைப்படங்களையும் பெரிய அளவில் வந்து ப்ரமோஷன் பண்ணது இயக்குநர்கள் தான். இதே இயக்குநர்கள் தான் இன்னொரு படத்துக்கும் ப்ரமோஷன் பண்றாங்க, இந்த படத்துக்கும் ப்ரமோஷன் பண்றாங்க. ஆனால் அவங்களுடைய பார்வையில் அது சரியானதா இருக்கலாம். பணம் கொடுத்து பார்க்கிறவனுடைய பார்வையில் ஒரு சினிமா எப்படி இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அவன் பல வேலைகளுக்கு நடுவில், பல பிரச்சனைகளுக்கு நடுவில் ஒரு திரையரங்குக்கு வர்றான். தன்னுடைய குடும்பத்தோடு வரும் பொழுது திரையரங்கில் இருந்து அந்த படத்தை ரசிக்கக்கூடிய மனநிலை இல்லை அப்படின்றத தான் சொல்ல வரேன். படம் நல்ல படம் இல்லை. கொட்டுக்காளி சர்வதேச விருதுகளை பெற தகுதியான படம் தான். ஆனால் வெகுஜன மக்களுக்கான படமாக மாற்றுவது, அந்த காம்படிஷன்ல கொண்டு போய் கொட்டுக்காளியை திணிச்சது ஏன்? திணிக்கக்கூடாது. அவ்வளவு பெரிய அது ஒரு வன்முறையா நான் பாக்குறேன். நான் அது வந்து அந்த இயக்குனருக்கு வந்து தேவையில்லாம ஒரு பெரிய படத்தோட போட்டி போட்டா என்னதுக்கு ஆகும் சொல்லுங்க? இப்ப நீங்க எப்ப சொல்றோம் இப்படி வச்சுக்கிறோமே, வாழையும் 5ஆம் தேதி கோட்டு ரிலீஸ் ஆயிருந்தா என்ன இருக்கும்? அது பெரிய வன்முறை இல்லையா? அது செய்யக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நன்றி.